ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங்கும் ஈவினிங்கும் உள்ள ரொட்டீனை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் ரொட்டீனில் ரொம்பலாம் இருக்காது, சாதாரணமாக தான் நான் என்ன குழம்பு வச்சேங்கிறத மட்டும்தான் இதில் காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு மருந்து குழம்புங்க. இந்த குழம்பு நான் எப்படி வச்சேன் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக அது என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் என்னென்ன சேர்த்து இந்த குழம்பு எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில் வீடியோவாக போடுறேன். குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வீடு இப்படி தான் இருக்குது. இது வந்து ஈவினிங்லேருந்து எடுக்கக்கூடிய விலாகு. நம்ம பிள்ளையாருக்கு அழகாக சூப்பராக பூவெல்லாம் போட்டு அவரை ஜம்முன்னு அலங்கரிச்சாச்சு. ஈவினிங் ஒரு 6 o'clock எடுத்த விலாக் இது. அழகாக விளக்கெல்லாம் பொருத்தி நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஈவினிங் டேவை அழகாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஈவினிங் ஆனாலே அப்படி அந்த விளக்கு பொறுத்துன அதோடு அதுதாங்க ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கவே ஒரு பாசிட்டிவ் வைப். அப்படி விளக்கெல்லாம் பொருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டு ரொம்ப ஹாட்டாக இருந்தனால சூப்பராக ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் தான் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் பொங்கி வழியுது. பொங்கல் மாதிரி சிங்க்கு ஃபுல்லாக அவ்வளோ டிஷ்ஷு அவ்வளோத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சா தான் இன்றைக்கி வந்து நைட்டுக்கு நம்மளுக்கு டேவே சூப்பராக அமையும் நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம கழுவின பாத்திரத்தையும் அதாவது அந்தந்த ப்ளேஸில் வச்சுட்டோன்னா அந்த வேலையும் நம்மளுக்கு முடிஞ்சிடும். நான் கழுவிட்டு பாத்திரத்தை இப்படி இதிலையே கமுத்தி வச்சுருவேன். தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும், இதிலே தண்ணி வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா எடுத்து நான் ட்ராக்குள்ளே வச்சுருவேன். இந்த தட்டு, குட்டி குட்டி தட்டுகள், கரண்டிகள் அதெல்லாம் தனி இந்த 2 செல்ஃபில் வச்சுருப்பேன். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தூக்கி நம்ம ரேக்குக்குள்ளே போட்டுக்கலாம். மித்தபடி இந்த பிளேட்டு, தோசைக்கல், காஃபி கப்பு இதெல்லாம் வந்து நான் இதிலையே ப்ளேஸ் பண்ணிக்குவேன். அப்படி நம்ம க்ரோசரிஸ் வாங்கிட்டு வந்திருந்தது அப்படி இருக்குது. ரொம்பலாம் இல்லை, கம்மியான பொருள் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் வாழைப்பழம் வாங்கியிருந்தேன், 5 பழங்கிட்ட வாங்கியிருந்தேன். அதில் நானே 5 பழமோ 6 பழமோ வாங்கியிருந்தேன். சாப்பிட்டாச்சு. 3 சாப்பிட்டு மிச்சம் இருக்குது. கொஞ்சம் கம்ஃபர்ட் வாங்கியிருந்தேன், ஒரு பாட்டில் பொரிகடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நூடுல்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து வத்தப்பொடி பாக்கெட் 2, சாம்பார் பொடி பாக்கெட் 2 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வத்தப்பொடி பாக்கெட்டு, அப்புறம் எள்ளு பாக்கெட் இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் வாட்டர் மிலன்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த திங்ஸை ஃபுல்லாக அது பாக்ஸில் போட்டு கொட்டி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வேலையே முடிஞ்சிடும். அதை அப்படி போட்டு வச்சுருந்தோனாலே நம்மளுக்கு கச்சான்னு இடம் அடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். டக்குன்னு அந்த வேலையை ஒரு கொஞ்ச நேரம் வேலை தான், சோம்பேறி பார்க்காம முடித்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும். நான் எப்படி பாட்டில்ஸ் வச்சுருக்கனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருள் வாங்குவேன். வாரத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி தான் வாங்கிக்குவேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து பல்காக வாங்குறதே கிடையாது. முன்னாடி அப்படி தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்படி வாங்குறதே கிடையாது. அது என்ன ஆகுதுன்னா நிறைய பொருள் வந்து அப்படியே வண்டு வந்து ஒம்பா போயிடுது. ஸோ எப்போ வாரத்துக்கு என்ன காலி ஆகுதோ அப்போ நான் வாரத்துக்கு ஒருக்க அப்படி வாங்கி ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது. அந்தந்த பொருள் அந்தந்த ப்ளேஸில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம இது எல்லாத்தையும் கொட்டி வச்சாச்சுங்க. மிளகாத்த பொடி, சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தது எல்லாமே கொட்டி வச்சாச்சு பாட்டிலில். அதையும் அதாவது ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். பாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா காலியாக கழுவி அப்படியே காலையில் காலியாகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நான் மார்னிங்கு பாட்டிலை கழுவி வச்சுட்டு போயிட்டோன்னா ஈவினிங் வந்து எடுத்து வைக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பொட்டுக்கடலையே இந்த பாக்ஸில் பொட்டுக்கடலையும் கொட்டி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது. வாங்கிட்டு வந்த பொருளை எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. பாத்திரமும் கழுவி இந்த கிச்சன் மேடை நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்த நூடுல் பாக்கெட்டில் ஒன்றை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம வந்து நூடுலை கிண்டிக்கலாம். இப்போ வந்து நூடுல்ஸ் பாக்கெட்டில் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்கெட் கிண்டினா வெங்காயம் நம்ம காயெல்லாம் போடும்போது பாக்கெட் சின்னதாக இருந்தாலும் நம்மளுக்கு குவான்டிட்டி நிறைய கிடைக்கிது. நம்ம காய் வெங்காயம்லாம் போடும்போது நான் இந்த மேகிக்கு எந்த வித காய் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடாய் வச்சாச்சு. இந்த பக்கம் ஆம்லேட் போடுறதுக்காக குட்டியாக ஒரு பேன் மாதிரி வச்சுருக்கேன். அதோட கைப்பிடி உடஞ்சி போச்சு. சரி, அது தூர போட மனசில் கைப்பிடி தான் போச்சு. என்னோடய தப்பு தான். அதை என்ன பண்ணிட்டேன்னா நல்லா கைப்பிடியை வந்து தள்ளி வச்சுட்டேன். அடுப்பை வந்து தள்ளி வச்சுட்டேன். அது கைப்பிடி சேர்த்து நல்லா எரிஞ்சு ஒம்பா போச்சு. ஸோ பாத்திரம் நல்லா இருக்குது. இதில் வந்து அப்படியே முட்டையை போட்டு எடுத்துக்கலாம்.
ஆம்லேட் போட்டுக்கலாம்னு சொல்லி அதையும் இந்த பக்கம் விட்டுட்டு அந்த பக்கம் இது நூடுல்ஸ் கிண்டுறதுக்காக பாத்திரம் வச்சுருக்கேன். வெறும் வெங்காயம் மட்டும்தான், பச்சை மிளகா கூட அதில் நான் போடலை. ஆனியன், இந்த எக்குக்கு வந்து பார்த்திங்க, முட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்லேட்டுக்கு வெங்காயமும் பெப்பரும் மட்டும்தான், பெப்பர் பொடியும் மட்டும்தான். வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதில் முட்டையை ஊற்றிட்டு அடித்து அதையும் விட்டாச்சு. இப்போ பெப்பரை மட்டும் நல்லா மேலே அப்படி மேல்டால மலை சாரல் மாதிரி அப்படி தூவிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு நூடுலும், அது போக ஆம்லேட் நல்லா ஆனியன் போட்டு ஆம்லேட், பெப்பர் ஆனியன் போட்ட ஒரு ஆம்லேட்டு, சூடான காஃபி, இது தாங்க நம்ம நைட் டிஃபனாக ப்ரிப்பேர் பண்ணது. இப்படி தான் நம்ம நைட் ரொட்டீன் போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படிங்கிறத நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர்.